Hi friends, welcome back to Nagas Kitchen. இன்னைக்கு நம்ம Nagas Kitchenல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறது பூண்டு பொடி ரெசிபி. ஸோ நமக்கு ஒரு மாதத்துக்கு கூட இந்த பொடியை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். 1 month ஆனாலும் இந்த பொடி வந்து கெட்டே போகாது. கொஞ்சம் கூட எண்ணெய் வாடை அப்படின்றது இதில் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் டச் பண்ணிட்டு வரக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துடும். இந்த பொடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 150 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். இந்த உளுந்தோட 50 கிராம் கடலைப்பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையும் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா பூண்டு பொடியோட தேங்காய் சேர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தேங்காய் சேர்த்து யூஸ் பண்ணணும்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு தான் யூஸ் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் கூட 1 month அளவுக்கு நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பொடியில் நான் தேங்காயே சேர்க்கலை. ஸோ தேங்காய் சேர்க்காமல் 1 monthக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கெட்டே போகாமல் யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சிம்மில் போட்டு நல்லா ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த பொடிக்கு தேவையான பூண்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு பார்த்தீங்கன்னா 100 கிராம் பூண்டு நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பூண்டாக இருந்தது, அதனால் பெரிய பூண்டே எடுத்துக்கிட்டேன். இந்த பூண்டை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு கையை வச்சு ஒரு பெசர விட்டிங்கன்னா மேலே உள்ள தோல் மட்டும் ரிமூவ் ஆகிட்டு வரும். இந்த மாதிரி அந்த தோல் மட்டும் ரிமூவ் ஆனால் போதும். நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து உரிக்கணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ இந்த பூண்டை இந்த தோலோடு சேர்த்து தான் நம்ம நல்லா இடித்து எடுத்துக்க போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா சில சமயம் வந்து நம்ம குக் பண்ணும்போது அவசரத்துக்கு பெரிய பெரிய பூண்டாக எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பூண்டெல்லாம் சேர்த்து வச்சுட்டே இருப்போம். கடைசியில் நிறைய சின்ன சின்ன பூண்டாக அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பூண்டாக நீங்கள் இருந்தால் கூட நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பூண்டு ரெசிபிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட கடைகளில் தனித்தனியாக பூண்டு வந்து கம்மியான விலைக்கு விற்பாங்க. லூஸில் வந்த பூண்டு எல்லாத்தையும் அந்த பூண்டை கூட நீங்கள் வாங்கி இந்த பூண்டு பொடிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கல் வச்சு நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. என்கிட்ட பெரிய உரல் இல்லை அப்படின்றதுனால இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் பெரிய உரல் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் மொத்தமாக எல்லாத்தையும் அதில் போட்டு ஒரு 4 தட்டு தட்டினீங்கனாலே பூண்டு எல்லாமே இடிஞ்சிரும் நல்லா. இது பார்த்தீங்கன்னா இந்த பூண்டை நம்ம இன்றைக்கி ஃப்ரை பண்ணி எடுக்கிற பக்குவத்தில் தான் இருக்குது இந்த பொடி கெட்டு போகாமல் இருக்கிறது. ஸோ இப்போ நல்லா பூண்டை நல்லா இடித்து எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் இடிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ தோலோடு நம்ம இடித்து எடுக்கிறோமே பொடியில் தெரியுமா அப்படின்றதே வேண்டாம். கொஞ்சம் கூட பொடியில் பூண்டே தெரியாது. இப்போ பருப்பும் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 50 கிராம் வெள்ளை எள்ளு நான் எடுத்திருக்கேன். ஸோ வெள்ளை எள்ளு பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து கலர் தெரியக்கூடாது, எள்ளு சேர்த்துருக்கோம் அப்படின்றது தெரியக்கூடாதுன்றதுனால வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கருப்பு எள்ளு இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எது இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க 50 கிராம். ஸோ இது ஒரு இட்லி பொடி அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி நல்ல ஹெல்த்தாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இதில் வந்து பூண்டு சேர்த்துருக்கோம், எள்ளு சேர்க்குறோம், அதனால ரொம்பவே உடம்புக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த எள்ளு பார்த்தீங்கன்னா நல்ல சடன்னு பொரியிற அளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் அந்த எள்ளில் உள்ள எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ரிமூவ் ஆகும், கொஞ்சம் கம்மியாகும். இப்போ எள்ளு ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதோட பார்த்தீங்கன்னா 20 வரமிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 20 நீட்டு வத்தல் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா காரம் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும் இந்த மிளகாய் வத்தலை. நான் அதனால் 20 மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்க மிளகாய் வத்தலில் காரம் அதிகமாக இருக்கும், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து காரம் கம்மியாக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு 15 வரமிளகாய் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கவும் போதும். இப்போ இந்த மிளகாய் வத்தலும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் 25 ml நல்லெண்ணெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதோடு நம்ம இடித்த பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வறுக்கையில் அடியில் கொஞ்சம் ஒட்டும், ஏன்னா அதில் பிசுபிசுப்பு தன்மை இருக்கிறதுனால நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா மொறுன்னு ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ அப்போ தான் பூண்டு பொடி பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரையாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இப்போ இதோட கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன் நான், ஏன்னா அடியில் கொஞ்சம் ஒட்டுது அப்படின்றதுனால. இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் வந்து ஃப்ரை ஆகிருக்கு, அடியில் ஒட்டுது. நல்லா வறுத்து விட்டுருங்க, சிம்மில் போட்டு வறுத்து விட்டுருங்க, கருகிடக்கூடாது. திருப்பி இதோட கொஞ்சமாக நான் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் விட்டுற போகிறேன் நான். அப்படியே இது அப்படியே கொஞ்ச நேரம் சிம்மிலே இருக்கட்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். ஒரு 3/4 நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இன்னும் இது கொஞ்சம் நல்லா மொறுன்னு ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு ஆகிடுச்சு. சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. ஒன்று ஒட்டவே இல்லை, அடியிலையும் ஒட்டவே இல்லை. இந்த பதத்துக்கு நீங்கள் பூண்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து தனியாக எடுத்து நம்ம ஒரு பேப்பரில் போட்டு ஆற வச்சிடலாம். ஸோ பேப்பரில் போட்டு ஆற வைக்கிறதுனால அந்த எக்ஸஸ் ஆயில் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பொடிக்கு தேவையானது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தாச்சு. பூண்டு கூட பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட்டாக ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு மொறுன்னு நீங்கள் ஃப்ரை ஆகிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இதில் ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதே நேரத்தில் பொடியும் நமக்கு நல்ல ட்ரையாக இருக்கும், உதிரியாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்ச மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த பருப்புலேருந்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மிளகாய் வந்து நல்லா அரைஞ்சிரட்டும். ஸோ அதுக்காக நம்ம இந்த அளவுக்கு பருப்பு அதோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் எல்லாமே நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ இதோட பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச கருவேப்பிலை நான் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட பச்சை கருவேப்பிலை தான் இருக்குது அப்படின்னா அதை வந்து வெறும் வானலியில் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா உளுந்த பருப்பு மீது இருந்தது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இந்த பொடிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாதி அரைப்படுற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அடுத்து வந்து எள்ளு சேர்க்கணும், பூண்டு சேர்க்கணும். இப்போயே நைஸாக அரைச்சிட்டோம்னா நல்லா இருக்காது பொடி. இப்போ ஓரளவுக்கு குறக்குறோன்னு இருக்கிற அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதோட எள்ளு சேர்த்தாச்சு. இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த எள்ளும் பூண்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக தான் சேர்த்துக்கணும். எள்ளு சேர்த்துட்டு அரைச்சாச்சு. இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ இந்த பூண்டும் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் பூண்டு பொடி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே கலர்ஃபுல்லாகவே இருக்குது. பார்த்திங்கன்னா பொடி வந்து ஒன்று ஒட்டவே இல்லை பாருங்கள். நல்ல ட்ரையாக இருக்குது. பூண்டு சேர்த்துருக்கோம் அப்படின்றதே தெரியாது. அந்த ஸ்மெல்லில் மட்டும்தான் பூண்டு சேர்த்துருக்கோம் அப்படின்றது தெரியுமே தவிர பொடியில் உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு பாட்டிலையோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு ஸ்டோர் பண்ணி உங்களோட செல்ஃபில் வச்சிட்டாலே போதும். வெளியில் இருந்தாலே போதும், கெட்டே போகாது. இந்த ரெசிபி இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறந்துடாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டடா வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.